கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ஒவ்வொரு நாளும் தேவனுடையவைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அப்படி இந்த தியானத்திற்கென்றோ ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி நாம் தியானிக்கிறோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதாவது தேவன் மனிதனை தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் படைத்தார். தேவன் அவருடைய மகிமையை குறித்து சொல்லுகிறார், அழிவில்லாத மகிமை என்று. காரணம், தேவனே அழிவில்லாதவராய் இருக்கிறதுனால தேவனுடைய மகிமையும் அழிவில்லாததாய் இருக்கிறது. இப்படி இந்த நாளிலும் தேவனுடைய தூதனானவர் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தினுடைய 30வது வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அதாவது பழைய ஏற்பாடு காலகட்டத்துல தேவனுடைய தூதனானவர், அதாவது கர்த்தருடைய தூதனானவர் என்கின்ற நாமத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது அநேகருக்கு வெளிப்படுத்தினதுல இங்க மோசேக்கு தேவனுடைய தூதனானவர் என்கின்ற நாமத்துல வெளிப்பட்ட அந்த வெளிப்பாட்டுலதான் எப்படி ஒரு பாவியை நீதிமானாக்கினார் அல்லது நீதிமானாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட சில காலங்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. 40 வருஷம் சென்ற பின்பு அப்படிங்கிறார். இப்போ மோசே எகிப்து தேசத்துல ஒரு லேவி கோத்திரத்து மக்களுக்கு பிறந்திருந்தாலுமே, இஸ்ரவேலின் முறைமையின்படி அவர் விருத்த சேதனம் பண்ணி இருந்தாலுமே 3 மாதம் மாத்திரம் அவருடைய தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை மறைத்து ஒளித்து வைத்து வளர்த்தினாங்க. அதற்கு பின்பு அவர்களால அந்த பிள்ளையை வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போதுதான் அவருடைய தாயார் ஒரு நாணல் பெட்டியை செய்து இந்த குழந்தையை உள்ளே வைத்து நைல் நதியில விடுகிறாங்க. இந்த குழந்தை நைல் நதியில கடந்து போன போது பார்வோனுடைய குமாரத்திகள் நைல் நதியில அவர்கள் ஸ்நானம் பண்ண வந்த போது மோசே பார்வோனுடைய குமாரத்தியாக வளர்க்கப்படுகிறார். அதாவது இந்த குழந்தையை நான் ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லிதான் அந்த குழந்தையின் பெயர் மோசே என்று பெயர் வைத்தாங்க. அப்ப 40 வருடங்கள் மோசே பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தி தன்னுடைய மகனாக வளர்க்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எகிப்து தேசத்துல பார்வோனுடைய அரண்மனையில வேலை கிடைக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். ஆனா இந்த மோசே எனப்பட்ட மனிதனுக்கு எகிப்து தேசத்துல வேலை இல்லைங்க. பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு வளர்த்தப்பட்டிருக்கிறார். இது நிமித்தமாக எகிப்து தேசத்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறின ஒரு மனிதனாய் இருந்த போதும் எகிப்தியர் எபிரேயரை துன்பப்படுத்துகிறதை பார்த்து ஒரு எகிப்தியனை 40 வயதுல கொலை செய்துதான் இப்ப ஊரை விட்டு ஓடி வந்து இந்த மீதியான் தேசத்துல 40 வருடங்கள் இவர் மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்ப 80 வயதாகிறது. அந்த நேரத்துலதான் கர்த்தருடைய தூதனானவர் இவரை சந்திக்கிறார். அதாவது இந்த 40 வருட காலகட்டத்துல எகிப்துல கற்று தேறின எல்லாமே அழிந்து போயிட்டுங்க. ஒருவேளை சகல சாஸ்திரங்களும் அழிந்து போயிட்டு, சகல ஞானமும் அழிந்து போயிட்டு, இப்ப பேசுவதற்கு கூட அவரால் முடியாத ஒரு நிலைமையில தான் தேவன் அவரை சந்திக்கிறார். அந்த சந்திக்கிற போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் என்கின்ற நாமத்துல சந்திக்கிறார். இவரை மாத்திரமா சந்தித்தார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்துல, அதாவது கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்த அந்த இடத்தின் பெயர்
அந்த அம்மா வைக்கிறாங்க, அதற்கு பேரு லகாயி ரோயி அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த இடத்தின் பேர் என்னன்னா காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்ப காதேஸ் பாரேத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புனிதமான மரம் என்று அர்த்தமாமா. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவை சந்திக்கிறதற்கு ஒரு மரத்தை, புனிதமான மரம் என்று சொல்லப்படுகிற ஒரு செழிப்பான இடம் என்று பின்னாட்கள்ல சொல்லப்படுது. அதே போல மோசேயை சந்திக்கிறது போது கூட ஒரு மரத்தில், அதாவது முட்செடி எனப்பட்ட ஒரு மரத்தில் இருந்துதான் கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்திருக்கிறார். அதே போல உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இயேசு கல்வாரி மரத்தில இருந்து சந்தித்திருக்கிறார். இப்ப இந்த ஆகாரை இந்த லகாயி ரோயி எனப்பட்ட ஒரு இடத்துல சந்திப்பதற்கு முன்னாடி இந்த ஆகார் யார், எப்படி இந்த இடத்திற்கு வந்தாங்க அப்படின்னு ஆதியாம புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்துல ஆபிராமாய் இருந்த ஒரு மனிதன் தேசத்தில் பஞ்சம் வந்த போதுதான் எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு வருகிறாங்க. அவர் எகிப்துக்கு வருகிற போது இந்த ஆபிராமினுடைய மனைவி அழகுள்ளவங்களாய் இருந்தபடினால, சௌந்தரவதியாய் இருந்தபடினால, ஒருவேளை இந்த எகிப்தியர் தன்னை கொலை செய்து விட்டு இந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று பயந்து, இப்ப சாராயின் இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, உன்னாலே என்னுடைய ஜீவன் பிழைக்கும்படி நீ என்னை சகோதரன் என்று சொல் அப்படிங்கிறார். அதன் அடிப்படையில சகோதரன் என்று சொல்லப்பட்டு எகிப்துக்கு வந்த உடனேயே இந்த ஆபிராம் பயப்பட்ட காரியம் நிறைவேறிவிட்டது. இந்த ஆபிராம் சகோதரன் என்று சொன்னதுனால இப்ப பார்வோன் என்ன பண்ணிட்டார்னா, சகோதரனுக்கு தேவையான ஆடு மாடு தேவையான நன்மைகளை எல்லாம் கொடுத்து சகோதரியை தூக்கிட்டு போயிட்டார். இப்ப பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள சாராய் கொண்டு போகப்பட்டாயிற்று. ஆனா கர்த்தர் இந்த சாராயையோ ஆபிராமையோ ஏதோ ஒரு பர்பஸுக்காகத்தான் ஊர் என்கின்ற கல்தேயருடைய தேசத்திலிருந்து வெளியே வரை அழைத்து கொண்டு வந்தார். ஆனா இப்பொழுது சாராய் சிறைப்பட்டு போயிட்டாங்க. இப்ப என்றைக்கு சாராய் பார்வோனுடைய அரண்மனைக்கு போனாங்களோ அன்றில இருந்தேங்க பார்வோனுக்கோ பார்வோனுடைய வீட்டில இருக்கிற எல்லோரையும் கர்த்தர் வியாதியினால வாதிக்கிறார். இந்த வியாதி வந்தது நிமித்தமாக பார்வோன் சாராயின் இடத்தில் வர முடியாதபடியே வைத்தியர்களிடத்திலே போய் கொண்டிருக்கிறார். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த சாராய் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பார்வோனுடைய அரண்மனையில இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க 4 மாதம் இருந்தாங்களோ 1 மாதம் இருந்தாங்களோ, ஆனா சாராய் அரண்மனையில இருந்த நாட்கள் முழுவதும் அந்த எகிப்து தேசம் முழுவதும் வியாதியினால பாதிக்கப்பட்ட போது இப்ப பார்வோன் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்து இந்த வியாதிக்கு காரணம் என்று விசாரித்த போதுதான் இந்த சாராய் வேறொருவனுடைய மனைவி என்று தெரிய வந்ததுனால இப்ப பார்வோனே பயப்படுகிறார். எப்பேற்பட்ட பயப்படுகிறார்னா, அரண்மனைக்குள்ள வந்து இந்த பெண்ணினுடைய தேவன் வந்து நம்மளுடைய எல்லோரையும் வாதையினால இப்படி நம்மளை படுக்க வைத்திருப்பார் என்றால் அந்த தேவனுக்கு தன்னுடைய தலைசன் பிள்ளையை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தலைசன் பிள்ளையாக அந்த நாட்களில் பிறந்த ஆகாரை சாராளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். இந்த அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரம் 20வது வசனத்துல, பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான், அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இதே 12வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான், அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது.
இங்க வேலையாட்களை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு. ஆனா இந்த சாராளோடு கூட எகிப்தை விட்டு அனுப்புகிற போது தன்னுடைய மகளையே காணிக்கையாக கொடுத்தார். இந்த ஆகார் எனப்பட்டவங்க எகிப்தினுடைய பார்வோனுடைய குமாரத்தியா இருந்து கர்த்தருடைய வாதையில் வெளியே வந்தவங்க. அன்றைக்கு மாத்திரம் பார்வோன் வீட்டுல கர்த்தர் இந்த வாதைகளை அனுமதிக்காமல் இருந்திருப்பாருன்னா கட்டாயம் இந்த ஆகாரை பார்வோன் காணிக்கையாக கொடுத்திருக்க மாட்டார். அப்ப இது காணிக்கையாய் ஆகார் சாராய்க்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாய் அப்பொழுது ஆகாரினுடைய வயது 10 வயது என்று வேத பண்டிதர் சொல்றாங்க. இப்ப எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இந்த சாராய்க்கு குழந்தையே கிடையாது. இப்ப தனக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்து இந்த ஆகாருக்கு 20 வயதாய் இருக்கும்போது ஆகாரை சாராய் தன்னுடைய கணவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறாங்க. அதை குறித்து 16வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால் சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அதாவது ஆதாம் முதல் மனுஷியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனாலதான் ஒரு மிக பெரிய தீங்கே வந்தது பாருங்க மனித இனத்துல. அப்ப அன்றைக்கு இந்த முதல் மனிதனும் இந்த முதல் மனுஷி கனியை கொண்டு வந்த போது நாம் ஜெபித்து புசிக்கலாம் என்று கேட்கல, அல்லது இந்த கனியை வைத்திருப்போம் தேவன் வந்ததுக்கு அப்புறம் புசிக்கலாம் என்று சொல்லல. அதே சம்பவத்தை அந்த மனிதனுடைய டிஎன்ஏ இன்றைக்கு ஆபிராமுக்குள்ளே வேலை செய்து கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வந்தாரு. கர்த்தர் இந்த சோதோம் குமோரா பட்டணம் சிறைப்பட்டு போன போது யுத்தம் பண்ணி வந்த போது மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியனை அனுப்பி அங்கே கர்த்தர் என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்கின்ற ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரே. 15வது அதிகாரத்துல கர்த்தரே தரிசனமாகி நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே என்று சொல்லி இந்த ஆகார் சொன்னதை கர்த்தரிடத்துல போய் அன்றைக்கு ஆபிரகாம் தொழுது கொண்டு சொல்லவும் இல்லை, தன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சார். இதன் நிமித்தமாத்தான் இந்த ஆகார் ஆபிராமுக்கு மனைவியாக மாறுறாங்க. அப்ப ஆபிராம் விருத்த சேதனம் பண்ணல, விருத்த சேதனம் பண்ணாமலேயே இந்த ஆகாரோடு சேர்ந்த போது அந்த அம்மா கர்ப்பவதி ஆகிறாங்க. இந்த ஆகாரும் தேவ சத்தம் கேட்காத ஒரு பெண், சாராயும் தேவ சத்தம் கேட்காத பெண். ஆகாருக்குள்ள எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் இருந்ததோ அதே சுபாவம் சாராய்க்குள்ளே இருந்தது. அது என்னன்னா கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து போட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. கர்த்தர் உங்கள் கற்பத்தை அடைத்து போட்டா நீங்க கர்த்தரிடத்துல உபவாசித்து ஆண்டவரே ஏன் என் கற்பத்தை அடைத்தீர்னு ஜெபிக்கணும். அப்ப எனக்கு கர்த்தர் கற்பத்தை அடைச்சு போட்டா போட்டுட்டு போட்டோம், வேற யாருக்காவது பிறக்கட்டும், அது தன்னுடையதாக்கலான்னு நினைக்கிறதே ஒரு தவறுதலான காரியம். இப்ப இந்த அம்மாவுக்கு கீழே வேலை பார்த்த போது இப்பொழுது ஆகார் கர்ப்பவதியாகி தன் நாச்சியாரை அற்பமாக பார்த்தாள் அப்படிங்கிறாங்க. இனி சொல்ல போனா இந்த ஆகாருக்குள்ள இருந்த எகிப்தின் சுபாவம் இப்பொழுது கர்ப்பவதி ஆன போது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அடிமையாய் இருக்கிற போது ஒன்றுமே இல்லைங்க, வசதின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த மனசு அடிமையின் அந்த இதை பயங்கரமா பிரதிபலிக்கும். அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக நம்மளுடைய மனதை தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கமா திருப்புறார்.
அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தின் பக்கமா நம்ம மனசு திரும்பாம, நம்ம கையில எவ்வளவுதான் உலகத்தின் செல்வங்கள் வந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியப்படாம சாத்தானுக்கும் உலகத்துக்கும் தான் பிரியப்படும் பாருங்க. இப்ப தன்னை தன்னுடைய எஜமாட்டி தன்னுடைய எஜமானுக்கு திருமணம் முடித்து கொடுத்த போது ஒரு நன்றியுள்ள இருதயத்தில் தன் நாச்சியாரை பார்க்க வேண்டிய அந்த சுபாவம் அந்த அம்மாட்டி இல்லை. அதான் மனுஷனுக்குள் நன்மை வாசமா இருக்காதுங்க. என்றைக்கு தேவ தொடர்புல வருகிறோமோ, தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோமோ, அப்பதான் நம்மளுடைய உள்ளான மனிதனை புதிதாக்கப்படும். இப்ப நாச்சியாரை அற்பமா பார்த்த போது, இரண்டாவது இப்பொழுது இதே சாராய் ஆபிரகாமினிடத்துல வாக்குவாதம் பண்றாங்க. 5வது வசனத்துல, அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன். அவள் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படிங்கிற. இரண்டாவது இந்த அம்மா கர்த்தரை சொன்ன தவறுதலான மெசேஜ். முதல் செய்தி கர்த்தரின் கற்பத்தை அடைச்சு போட்டார் என்றது. இரண்டாவது, கர்த்தர் உனக்கு எனக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பார். அதாவது கணவனிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொன்னா, அவர் இறந்து போயிட்டாருன்னு நீதானமா உதவி ஆக போறங்கிறதெல்லாம் தெரியல. இப்பொழுதுதான் இந்த ஆபிராம் சொல்றாரு, அவங்கதான் உங்க அடிமை பெண் ஆயிட்டு, நீங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்கள் என்ற போது, இந்த சாராய் ஒரு கர்ப்பவதின்னு கூட பார்க்காம இந்த ஆகாரை கடினமாய் நடத்தினதுனாலதான் இப்ப வீட்டை விட்டு ஓடி வர்றாங்க. இந்த ஓடி வருகிற போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் என்கின்ற நாமத்துல இயேசுவே இந்த அம்மாவை சந்திக்கிறார். 7வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இந்த கர்த்தருடைய தூதனானவருக்கு இந்த பெண்ணு எங்கே இருந்து வந்தாங்கன்னு தெரியும், எங்க போகிறாங்கிறது தெரியாம போயிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். ஏன்னா கேட்கும் போதே சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று பெயரிட்டு கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் இந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்வேஷனை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட சேல்வேஷனை கொடுக்கிறாருன்னா, அதாவது நீ உன் நாச்சியாரிடத்தில் போய் அடங்கியிரு, இப்பொழுது நீ கர்ப்பவதியாயிருக்கிற, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படிங்கிறது மாத்திரமல்லாம அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு அப்படின்னார். அந்த இஸ்மவேல் என்றால் 12வது வசனம் சொல்லுகிறது, அவன் துஷ்டனாயிருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான். அதாவது சகோதரர்கள் நடுவுல குடியிருப்பான், ஆனா சகோதரர்களுக்கு எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் அப்படின்னார். அப்படின்னா இந்த ஆகார் எகிப்தினுடைய ராஜாவினுடைய குமாரத்தியா இப்ப சாராய்க்கு அடிமை பெண்ணாகி, இந்த அடிமை பெண்ணினிடத்தில இருந்து பிறந்த இந்த பிள்ளை சகோதரர்கள் எல்லோருக்கும் எதிராயிருப்பானாமா, சகோதரர்கள் இவனுக்கு எதிராயிருப்பாங்கன்னா, இப்ப கர்த்தருடைய தூதனானவர் இஸ்மவேலுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்றாரா, இல்ல இந்த எகிப்திலிருந்து பின்னாட்களில வேற ஏதோ ஒன்று வரப்போகிறது, அந்த வேற ஏதோ ஒன்றிலிருந்து வரப்போகிற ஒன்று எல்லோருக்கும் எதிராக இருக்கிறதா என்பதை குறித்து தான் இங்க வேதம் சொல்லுகிறது. இதை நாம கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுலின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 4வது அதிகாரத்தினுடைய 26, 27 வசனங்கள் சொல்லுதுங்க, ஆபிரகாமின் இடத்திலிருந்து 2 நிருபங்கள் தோன்றின, ஒன்று ஆகார், இன்னொன்று சாராள். ஆகார் எனப்பட்டது இன்றைக்கு இருக்கிற சீனாய் மலை அப்படிங்கிறார். சாராள் எனப்பட்டது
சீயோன் மலை அப்படிங்கிறார். அப்ப ஆகாரின் இடத்திலிருந்து வெளிப்பட்டது சீயோன் மலையிலிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறார். அப்ப சீயோன் மலையிலிருந்து என்னது வெளிப்பட்டது அப்படின்னா, கர்த்தர் மோசேயின் இடத்துல நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே நீ ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வாயாகனர். அப்ப சீனாய் மலையில மோசேக்கு காண்பித்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரியின்படியே இந்த இஸ்ரவேலின் மக்கள் வனாந்தரத்துல செய்தாங்க. இப்ப இந்த சீனாய் மலையில காண்பித்த மாதிரியின்படியான ஆசாரிப்பு கூடாரம் செய்வதற்கு எல்லா மெட்டீரியலும் இஸ்ரவேலின் மக்களுடைய கைகளில காணிக்கையாக கர்த்தர் வாங்க சொன்னார். யாத்திராகமோ 35வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல இஸ்ரவேல் மக்களிடத்துல காணிக்கையை கேட்கும்படி கர்த்தரே சொல்றார். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்த்த ஆட்டு தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமளங்களும் தூப வர்க்கங்களும் என்று சொல்லி ஒரு லிஸ்டே போடுறார். அப்போ ஆசாரிப்பு கூடாரம் 2 முக்கியமான முதல்ல இடத்தை பிடிக்கிறது என்னன்னா, பொன்னும் வெள்ளியும் என்று கேட்கிறார். அப்ப இந்த இஸ்ரவேலின் மக்களுக்கு பொன்னும் வெள்ளியும் வனாந்தரத்துல எப்படி சார் கிடைக்கும்? அப்ப இஸ்ரவேல் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யணும் இருந்தா பொன்னும் வெள்ளியும் தேவை. இந்த பொன்னு வெள்ளியும் தேவை என்பதற்காகவே முன்னமே, அதாவது எகிப்து தேசத்துல என்றைக்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்படுமோ அன்றைக்கு இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக வெள்ளியும் பொன்னும் எகிப்து தேசத்துல கொள்ளையாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று முன்னமே கர்த்தர் மோசேயின் மூலமாக சொல்லி இருக்கிறார். யாத்ராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்தில் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் தயகடிக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அதாவது இன்றைக்கு இரவு ஆடு பலியாக போகிறது, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நிலக்கால்களில பூசப்பட போகிறது. அப்ப சங்கார தூதன் வருகிற போது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பார்த்து இஸ்ரவேலுடைய பாளையத்தை கடந்து போகிறார். அப்ப இந்த எகிப்தியருக்குள்ள சங்கார தூதன் உட்பிரவேசிக்கிற போது எந்தெந்த வீடுகளில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அந்த வீடுகளில் இருக்கிற தலைசன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் சங்கரிக்கிறார். அதாவது மரணமே இல்லாத வீடே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு சம்பவம் அதற்கு முன்னாடியோ அதற்கு பின்னாடியோ எகிப்து தேசத்துல நடக்கல. மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள்ல இருந்து தலைசன்கள் மரித்து கிடக்கிறது. இப்பேற்பட்ட இந்த மரண ஓலையில தான் இப்ப இஸ்ரவேலின் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் போய் அவனவன் எஜமானன் இடத்திலோ அவனவன் எஜமாட்டியின் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேள் என்றா. இவர்கள் என்ன செய்தாங்கன்னு 35வது வசனம் 12வது அதிகாரத்துல 36 சொல்லி இருக்கிறது. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயை கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய்
அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடித்தாங்க. அப்ப இங்க ஆசாரிப்பு கூடாரம் தானா வரல. எப்படி வந்ததுன்னா, எகிப்தில இருந்து வெள்ளியும் பொண்ணும் கொள்ளையடித்து கொண்டு வந்தது. இது வனாந்தரத்துல கூட பொன் கண்டு குட்டி செய்து எத்தனையோ தங்கங்கள் அது அழிந்து போனது. ஆனாலும் மீதம் இருக்குது. கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சொல்லப்பட்டிருக்குது 6 லட்சம் புருஷர்களை எகிப்தை விட்டு அணி அணியா புறப்பட்டிருக்கிறாங்க. புருஷர்கள் 6 லட்சம்னு வச்சுங்க, அவருடைய மனைவிகள் 6 லட்சம்னு வைங்க. இனி திருமணம் முடிக்காத வாலிப பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள், இவைகளெல்லாம் கேட்டா கிட்டத்தட்ட 40 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேலர் இப்பொழுது எகிப்துல கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கன்னா, அப்ப எவ்வளவு வெள்ளியும் பொண்ணும் இவர்கள் கையில இருந்து வந்திருக்குதுன்னு பாருங்க. இவர்கள் வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு வந்தாங்கிறது முக்கியம் இல்லைங்க. இங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விலையேற பெற்றது இப்பொழுது ஆசாரிப்பு கூடாரம் செய்கிற வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் கூட 40வது அதிகாரம் யாத்ராம புஸ்தகத்தினுடைய 40வது அதிகாரத்தினுடைய 35, 34 வசனங்களில அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய மகிமை இறங்கிறது. 34 வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு மேகம் அதில் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அப்ப மகிமை ஆசாரிப்பு கூடாரத்துல தங்கினதுனால மோசேயே உள்ள என்ட்ரியாக முடியலங்கிறது. அப்ப இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மகிமையான ஸ்தானத்தை பிடித்து இருக்கிற ஒன்று இருக்குதுங்க. அதுதான் உடன்படிக்கை பெட்டிங்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி கூட சித்தி மரத்தால் செய்யப்பட்டது. இந்த சித்தி மரம் கூட எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. எப்படி பார்வோனுடைய குமாரத்தி சாராய்க்கு பணிவிடை பெண்ணாய் கொண்டு வந்தது போல இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு பணிவிடைக்காகத்தான் இந்த வெள்ளியும் பொன்னும் அனைத்தும் கொண்டு வரப்பட்டது. அப்ப வெள்ளியும் பொன்னும் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரம் செய்யப்பட்டு இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் மன்னா இருக்குது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது, மோசேக்கு எடுத்து கொடுத்த கற்பனை இருக்குது. நியாயப்பிரமாணம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதும் போது எழுதுறாரு, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. அப்ப நியாயப்பிரமாணம் எனப்பட்டது பாவத்துக்குரியதா அப்படின்னா கிடையாது. நியாயப்பிரமாண பரிசுத்தம் உள்ளது. எல்லோரும் பாவத்துக்கு கீழே கட்டப்பட்டு இருக்கிறபடினால இப்ப நியாயப்பிரமாணம் எல்லோரையும் பாவத்திற்கு கீழாக அடைத்து வைத்திருக்கிறது. இன்னி சொல்லப்போனா அடிமைப்படுத்தி வைத்திருக்குதுங்கிறார். அப்ப இஸ்மவேல் எல்லோருக்கும் எதிரானவன் அல்லங்க. இந்த ஆகாரினிடத்தில் வெளிப்பட்ட ஆபிரகாமினுடைய வித்தாய் இருக்கிற இஸ்மவேலுக்கு ஒப்பனையாக சீனாய் மலையிலிருந்து தேவனிடத்தில் வெளிப்பட்ட வித்தாகிய நியாயப்பிரமாணம் உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் எதிராக இருக்குது. உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனும் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறான். அப்ப இந்த ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்த இடம் தான் காதேஸ் பர்னயா அப்படின்னு எனப்பட்ட இடம். அந்த காதேஸ் பர்னயாவுல தான் மிரியம் கூட மரிக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தை சுத்தி அவர்கள் தங்கி அநேக நாட்கள் தங்கி இருந்த இடம் கூட அந்த காதேஸ்ல தான். பின்னாட்களில இந்த மிரியம் மரித்ததுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகிறது. இந்த தாகம் உண்டான போது இன்னாகம புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது,
இவர்கள் காதேஸ் எனப்பட்ட இடத்திற்கு வந்தபோது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் 1ஆம் மாதம் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அப்ப கிட்டத்தட்ட மிரியமனுடைய மரண வயதை வந்து விட்டது. இப்ப தன்னுடைய சகோதரி மரித்து போயிருந்த இந்த நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறாங்க. அவர்கள் முறுமுறுக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா 5வது வசனத்துல, விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆகாரை சந்தித்து உன் நாச்சியாரிடத்தில் போய் அடங்கியிரு என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் அனுப்பின அதே இடத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது. இப்ப அதே இடத்துல இப்ப கர்த்தருடைய மகிமையில கர்த்தர் மறுபடியும் மோசேயை அழைத்து, இப்ப மோசேயின் இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ தேவனுடைய கோலை எடுத்து கொண்டு போய் கன்மலையை பார்த்து பேசுங்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி யாத்ராமத்துல வந்த போது கன்மலையை அடின்னு சொன்னவர் இப்ப இந்த காதேசுல சொல்றாரு, கன்மலையை பார்த்து பேசு. அப்ப கன்மலையிலிருந்து பேசும்போது ஜனங்களுடைய தாகத்திற்கு தண்ணீர் திறந்து வரும் என்று சொன்ன போது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கோலை எடுத்து கொண்டு போய் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கோலை எடுக்கிறார். ஆனா தான் கட்டளையிட்டபடி செயல்படாம போயிட்டார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமாக என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருக ஜீவன்களும் குடித்தது. அதாவது ஆசீர்வாதம் எனப்பட்டது விதைப்பு இல்ல, அத்திமரம் இல்ல, திராட்சை செடி இல்ல, மாதுளஞ்செடி இல்ல. உங்க வாயின் வார்த்தையினாலே சில காரியங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் கன்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னா, இந்த மோசே கன்மலையிட்ட பேசுறதுக்கு பதிலாக சபையாரிடத்துல பேசிட்டார். அதுவும் சபையாரிட்ட எப்படி பேசிட்டார்னா, அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே பேசிட்டார். நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தருடைய தூதனானவருடைய ஒத்தாசை கேட்டு நடக்கும்போது கிடைக்கிற சில நன்மைகளும், கர்த்தருடைய தூதனானவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்காத போது நடக்கிற மிக பெரிய தீமை தாங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை கடந்த நாட்கள்ல கூட நம்ம கர்த்தருடைய தூதனானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருந்திருந்தாலும் இந்த நாட்களில நம்ம கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம இருதயத்தை கிழித்து கொண்டு கர்த்தரிடத்துல திரும்புவோம் என்றால் நிச்சயமாலுமே பாருங்க, அந்த ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நீரூற்றை கர்த்தரே தருவார். ஆனா இங்கே மோசே செய்த ஒரு மிகப்பெரிய காரியம், தேவ சத்தை கேட்டு வந்து அந்த ஜனங்களை சபிக்கிற மாதிரி சொல்லிட்டார். கலகக்காரரை கேளுங்கள்ட்டார். அதனால பாருங்க, இவங்க மரண பரியந்தம் கலகக்காரராகவே இருந்து வனாந்தரத்தில் மடிந்து போய்விட்டார்கள். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தம் கேட்கறது மாத்திரம் முக்கியம் இல்லைங்க, கர்த்தருடைய சத்தத்தின்படி செயல்பட வேண்டியது முக்கியம். இத நிமித்தமா
ஜனங்கள் தண்ணீர் குடித்தாங்க. அந்த நேரத்துல டெம்பரவரியா தாகம் தீர்ந்தது. ஆனா தண்ணீர் குடித்த எல்லோருமே கானான் தேசத்தை சுதந்திரிக்கல. கலகக்காரரே என்று சொன்ன மோசேயும் கானான் தேசத்தை சுதந்திரிக்கல. அதற்கு பதிலா என்ன நடந்தது அப்படின்னா, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கர்த்தர் மோசேக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவே கொடுத்துட்டார். எகிப்திலிருந்து இவ்வளவு பெரிய அற்புத அடையாளம் செய்து கடலை பிளந்து வழிநடத்தி வந்த மோசே தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படாமல் போனதுதான். இந்த இடம் தாங்க பின்னாட்கள்ல மேரிபா என்று அழைக்கப்பட்டது. இந்த இடத்திற்கு முன்னாடியே கர்த்தர் மோசேயின் மூலமா ஒரு சம்பவத்தை ஒரு பாடமாவே நடத்தினார். இதை குறித்து என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 26வது வசனத்துல, அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். இந்த காதேசுல வந்துதான் தங்கி மோசே இந்த 12 பேரையும் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் அனுப்பி வைத்தார். இந்த காதேசுல போயிட்டு வந்து 10 பேர் துர்செய்தியை பரப்பி 14வது அதிகாரத்துல மரித்து போயிட்டாங்க. ஆனா அதே காதேசுல கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்த காலேப்பு தேசத்தை குறித்து கர்த்தருக்கு பிரியமானதை சொன்னது நிமித்தமாக 10 பேரோடு கூட அழிந்து போகாமல் காக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் தெரிந்திருந்தும் மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படல. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தருடைய சரீரத்தை வாங்கிட்டு கர்த்தருடைய ரத்தத்தை வாங்கிட்டு கர்த்தர் விரும்புகிற வண்ணமா வாழ வேணுகிற அபிஷேகத்தை பெற்று அதன்படி வாழாமல் போனோம்னா தாங்க இப்பேற்பட்ட தேவனுடைய நன்மைக்கு நம்ம எதிரியா மாறிடுவோம். சில நேரங்களில ஜென்ம சுபாவம் என்பது தேவனுடைய ஜீவியத்திற்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிருப்பாருங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று இதுல இருந்து விடுதலை ஆகணும். இப்ப அந்த அன்றைக்கு இந்த ஆகார் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்ததுனால அதற்கு பின்பு ஈசாக்கு பிறந்த உடனேயே எந்த வார்த்தைக்கு ஆகார் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களோ அந்த ஆகாரை ஆபிராமே அனுப்பிவிடும்படியாய் கர்த்தரை சொல்றார். இப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி அனுப்பிவிட்டபடினால வனாந்தரத்துல ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல இந்த ஆகாருக்கென்றும் ஆகாருடைய பிள்ளைக்கென்றும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு நீரூற்றை திறந்து வைத்தாராமா. அது அந்நாள் வரைக்கும் அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு மக்கா மதினால ஜம்ஜம் எனப்பட்ட ஒரு வாட்டர் இந்த அம்மாவினுடைய கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. இந்த உபவாச நாட்களில கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்னா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த இஸ்மவேல் எனப்பட்ட மனிதன் எல்லோருக்கும் எதிரி கிடையாதுங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்மவேலுக்கு ஒரு மாதிரியாகவே தேவன் காண்பித்து எழுத்தின்படி இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து நிற்கிறார்கள் என்று டிக்ளேர் பண்ணிட்டார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களில கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுகிறதில்லை என்றும்
நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமலும் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாது போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துகிறதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாய் இருப்பார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு எல்லோரிடத்திலும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். இப்ப கர்த்தர் கானான் தேசத்துல குடி அமர்த்துறதற்கு முன்னாடியே நீங்க கானான் தேசத்துல போய் எப்படி வாழ வேண்டும் என்பதை முன்னமே சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னு இங்க சொன்னத உபாகம புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்துல சொல்றார். உபாகமோ 12வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல இருந்து 5 வசனம் வரைக்கும், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கடமைகளும் நியமங்களும் ஆவன. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலையின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் இடங்களையெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் இவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் அப்படின்னு முக்கியமா ஒரு 6 காரியத்தை நீங்கள் தேசத்துல போய் செய்ய வேணும்னு சொன்னார். அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் விட்டுங்க அப்படின்னார். ஆனா பின்னாட்கள்ல கனியுள்ள மரங்களை எல்லாம் வெட்டாதீங்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள சொன்னார். ஏன் அந்த மரங்களை வெட்ட சொன்னார்னா, இவர்கள் மரத்தை எல்லாம் தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிட்டார். மரத்துக்கு சேலை கட்ட ஆரம்பிச்சு, மரத்துக்கு சந்தனம் பூச ஆரம்பிச்சு, மரத்தை தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2வது, பலிபீடங்களை இடிக்க வேண்டும் என்றார். இப்ப பலிபீடங்களை அந்த இடத்துல ஒருவேளை இடிக்காம போயிட்டா பின்னாட்களில் வருகிற மக்கள் அந்த நாட்களில இதுவும் ஒரு தெய்வம் என்று பலிபீடத்தின் மேல பலி செலுத்தி விடுவாங்க அப்படின்னு. 3வது, சிலைகளை தகர்க்கும்படியாய் சொன்னார். 4வது, தோப்புகளை அக்கினியில எரிக்க சொன்னார். 5வது, தேவர்களுடைய விக்கிரகத்தை நொறுக்க சொன்னாரு. அடுத்து, அவைகளின் பெயர் கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னார். ஏன் இவைகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு 7வது அதிகாரத்தினுடைய முக்கியமான சம்பவத்தை விளக்கி சொல்றாரு. 7வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து உபாகம புஸ்தகத்துல, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்திருக்கிற ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்த போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விவாகம் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஏன் அந்த தேசத்துல இந்த சம்பவங்களை எல்லாம் செய்ய சொன்னாருன்னா, அந்த தேசத்து மக்கள் கர்த்தரை அறியாம அவர்கள் அறிந்து வைத்ததெல்லாம் கர்த்தர்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்துல கூட நம்ம பாக்குறோம் பாருங்களேன்,
முற்பிதாக்களையும் தெய்வமாக வழிபடுகிறாங்க. தாய் தகப்பனைய தெய்வமாக வழிபடுகிறாங்க. இன்னைக்கு படிப்பைய தெய்வமா வழிபடுகிறாங்க, பணத்தைய தெய்வமா வழிபடுறாங்க, செய்யும் தொழிலையே தெய்வமா வழிபடுகிறாங்க. ஆனா இது எதுவுமே அவர்களை சிருஷ்டிக்கவில்லை. இவர்கள் அவர்களாகவே தங்களுக்கு தெய்வமாக சிருஷ்டித்துக் கொண்டாங்க. இது அந்த நாட்களில் இருக்கிற கானான் தேசத்தில் குடியமர்த்தப்பட்ட இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதோ என்னமோ, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்குமே இது நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டது பாருங்க. இதைத்தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரத்துல பவுல் இஸ்ரவேலருக்கு நடந்த அத்தனையும் நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறார். அப்ப நாமளும் சில காரியங்களை அழிக்கணும் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டோம், நம்ம போய் இதெல்லாம் தெருவில் இருக்கிற கோயில் எல்லாம் அடிச்சு உடைச்சோம், அல்லது மரங்களை எல்லாம் வெட்டணும், அல்லது பலதரப்பட்ட இத்தேசத்துல இருக்கக்கூடிய காரியங்களை செய்தோம்னு வைங்களேன், நம்ம தேச துரோக குற்றத்தின் நிமித்தமாய் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலும் அடைக்கப்படுவோம். ஆனா கர்த்தர் நம்மளை இதை அழிக்க சொல்லல. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் அழிக்கணும். அப்படி அழிக்காம போயிட்டோம்னா தான் மிகப்பெரிய அசம்பாவிதத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்திப்போம்னு சொல்றார். அப்ப நாம அழிக்க வேண்டிய காரியத்தை பேசியிருக்க எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அல்லது அவர்கள் மேல கட்டப்பட்ட அப்போஸ்தலர்கள் மேல வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிறார். அப்ப அங்க வேத சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துல இவைகளை எல்லாம் அழித்து விட்டு தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துல நீயோ உன் வீட்டாரோ உன்னுடைய ஆடு மாடுகளோடு போய் நீ சந்தோஷப்படு அப்படிங்கிறார். அப்ப நாம அழிக்க வேண்டிய காரியம் அப்படிங்கிற ஒன்றை இருக்குது. எதை தேவன் அழிக்க சொல்லுகிறார் அப்படின்னா, ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகைகளை அழிக்க சொல்றார். எதை கொண்டு அழிக்கணும்? அப்ப ஒரு மரத்தை எப்படி என்ன பண்ணணும்னு சொன்னவரு, ஒரு விக்கிரகத்தை என்ன பண்ணணும்னு சொன்னவரு, ஒரு தோப்பை என்ன பண்ணணும்னு சொன்னவரு, இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்களும் நானும் அழிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குதுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆவியை பெறாமலோ அதை அழிக்காமல் போனதுனாலதான் அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தில் இருந்த 7 விதமான ஜாதி மக்கள் கன்னியாய் இருந்தாங்களோ, அதே போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான கன்னியாய் இந்த உலகம் மாறுமாமா. அப்ப நாம எப்படி அழிக்கணுங்கிறத காட்டிலும் யார் மூலமா அழிக்கணும் அதுதான் முக்கியம். அதனாலதான் இயேசு, நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பதற்கு பரமபிதா காத்திருக்கிறாரு, அதுக்காக ஜெபியுங்கள் அப்படிங்கிறார். அதாவது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னார். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எனப்பட்ட பரிசுத்தாவியானவர் வரும்போது நடக்கிற காரியத்தை தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 61வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது நாம சிறுமையில இருக்க மாட்டோம் பாருங்க, தேவனுடைய மகிமையில இருப்போம். அதுதான் அப்போஸ்தலர் மேல வாசஸ்தலமாய் கட்டப்படுகிறோம்னா, இப்ப ஆவியானவர் வருகிற போது முதலாவது காரியம் நம்மளுடைய சிறுமையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வரார். இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற இடத்துக்கு போறோமாமா.
நம்மளுடைய இருதயம் நொறுங்குண்டு போறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற போது நாம மற்றவருடைய இருதயத்தை உடைக்காமலோ நம்மளுடைய இருதயம் உடையாமலோ இருதய உடைக்கப்பட்டவர்களுடைய காயத்தை கட்டுகிறவர்களாய் மாறுவோமாம். மூன்றாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுகிறது. சிறைப்பட்டவர்கள் அப்படின்னா சிந்தையிலையும் சிறைப்பட்டு இருப்பாங்க பாருங்க. இன்னைக்கு சிறைச்சாலையில போய் சிறைப்பட்டவர்களை விட வெளியில சிறைப்பட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சார், வெள்ளிக்கிழமையானா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உப்பு கொடுக்காத எத்தனையோ சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஒரு விதவை எதிர்த்தாப்படி வந்தா ஒரு நல்ல காரியம் போனா நடக்காதுன்னு சொல்லுகிற எத்தனையோ சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஒரு பள்ளி சத்தம் போட்டா கூட சகுனம் நல்லது என்று சொல்லுகிற மூட நம்பிக்கையில் இருக்கிற சிறைப்பட்டவன். சார், இது உலகத்துல இருந்தாலுமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவங்க அமாவாசை அன்று பலவிதமான தீமையான காரியங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுறாங்க. அப்ப அதற்கு காரணம் என்னன்னா, வேத சொல்லுதுங்க, ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழிக்கிறது. அதாவது உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்திருப்பான்னா நீ காணிக்கையை வைத்துட்டு சகோதரனுடைய குற்றத்தை மன்னின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா கர்த்தருடைய ஆவி இல்லைன்னு வைங்களேன், மன்னிக்கிறதுக்கு மனசு வராது. இந்த மன்னிக்க மனசு இல்லைன்னா கட்டாயம் பாருங்க, அங்க சில தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவேளை அமாவாசை நாட்களில் அசுத்தாவிகளுடைய போராட்டம் அதிகரிக்கலாம், பலவிதமான தீய காரியங்கள் நடக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா தேவனற்றவர்களுக்கு தான். வேத சொல்லுதுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை என்கிறார். அப்ப இந்த இஸ்ரவேலும் யாக்கோபும் தேவனுக்குள்ள வரும் பொழுதுதான் நடக்கும் பாருங்க. அப்ப கர்த்தருடைய ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் தேவ சித்தம் இல்லைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழிக்க சொன்னதையெல்லாம் அழிக்கணும். அன்றைக்கு எப்படி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல கர்த்தருடைய தூதனானவர் வந்து நான் உங்களிடத்துல அழிக்க சொன்னவங்களை நீங்க அழிக்காம போனதுனால இனி அவர்கள் உங்களை விட்டு விலக மாட்டாங்க, அவர்கள் உங்களுக்கு கண்ணியா இருப்பாங்கங்கிற மாதிரி பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து ஒருவேளை யாரோ ஒருவரோடு நீங்க பகையா இருக்கிறீங்க, கர்த்தருடைய பந்திக்கு வருகிறீங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பாக நீங்க அவர்களோட ஒப்புரவாகுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளிடத்துல இடைபடும் போது நம்ம ஒப்புரவாகாம போனோம்னா தாங்க பலவிதமான வியாதிகளுக்கு நாம் சேவை செய்கிறவங்களா மாறுவோம். தேவையில்லாத இடங்களில போய் யார் யாரோ நம்மளுடைய வருமானத்தை புசிக்க வேண்டிய இடத்திற்கு நம்ம போக வேண்டிய நிலைமை வரும். நம்மளுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போகலாம், நம்மளுடைய மனைவி கணவன் சிறைப்பட்டு போகலாம், இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய வேலை வாகனங்கள் கூட சிறைப்பட்டு போகலாம். இப்ப கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற போதுதான் இந்த ஏசாயால சொல்லப்பட்ட இருதயம் நமக்கு உடையாதுங்க, இருதயம் உடைந்தவர்களுக்கு காயம் கட்டுகிறவளா மாறி அடுத்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனில துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் ஒடுக்குறதற்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுத்து அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அழிக்க வேண்டியது முதலாவது நமக்குள்ள இருக்கிற தேவன் இல்லாத காலகட்டத்துல இருந்த சில ஜீவியங்கள். இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவைகளை என்று ஒரு லிஸ்டே போடுறார். ஆவியின் கனிகளோ மறைந்திருக்கின்றன அப்படிங்கிறார். சார், மாம்சம் நமக்குள்ள இருக்குது, மாம்சத்தின்படி சாப்பிடுகிறோம், மாம்சத்தின்படி பேசுறோம், மாம்சத்துல நடக்கிறோம். ஆனா ஆவியை பெற்றா தாங்க ஆவியின் கனியே வரும்.
அவைகளை போல செய்யாதீர்கள், அதாவது அவர்களை பின்பற்றாதீர்கள் அப்படிங்கிறார். இயேசு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலையும், 1வது அதிகாரம் மார்க்கு 17வது வசனத்திலையும், லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனத்திலையும், இவைகளில என் பின்னே வா, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னார். ஆனா யோவான் 13வது அதிகாரத்துல நீங்கள் என்னை பின்பற்ற கூடாது அப்படின்னார். ஆனா அதற்கு பேதுரு சொல்றாரு, நாங்கள் உம்முடைய மரண பரியந்தம் பின்பற்றுவோம் அப்படின்னார். அது நிமித்தமாகத்தான் சேவல் கூவதற்கு முன்பாக, அதாவது 2 விசை சேவல் கூவதற்கு முன்பாக 3 விசை நீ என்னை மறுதலிப்பாய் அப்படிங்கிறார். இதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதே இயேசு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 21வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொன்ன பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா அப்படின்னார். அதாவது பின்னே போகிறது வேறங்க, பின்பற்றுகிறது வேற. இப்ப எப்ப இயேசுவை பின்பற்ற முடியும்னா, வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றாத்தாங்க பரிசுத்த ஆவியிலே வாழ்ந்த இயேசுவை பின்பற்ற முடியும். அதாவது இயேசுவினுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவராலேயே ஃபங்க்ஷன் பண்ணப்பட்டது. ஆனா நம்மளுடைய சரீரம் அப்படி இல்லைங்க, மனுஷ ஆவியினாலே ஃபங்க்ஷன் பண்ணப்பட்டது. இப்ப தேவனுடைய ஆவியை பெற்றாதான் முதல்ல தேவனுடைய சிந்தையே வரும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அப்ப இந்த சிலுவை எடுத்து பின்பற்றாதவன் எனக்கு சீசனே கிடையாதுன்ட்டார். இப்ப சிலுவையில தான் இயேசு தன்னுடைய ஜீவனையே வைத்தாருங்க. குற்றங்களை மன்னித்தாரோ, பிறருக்கு உதவி செய்தாரோ, அதே மாதிரிதான் பரிசுத்தாவியை பெறுகிற போதுதான் இந்த சிலுவை சுமக்கிற அனுபவமே வரும். உபாகமம் 12வது அதிகாரம் சொல்லுது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து தேவன் முன்குறித்த ஸ்தலத்தில் நீங்கள் பலிகளை செலுத்தி சந்தோஷப்படுங்கள்னார். அப்ப தேவன் சந்தோஷத்துக்கு எதிரி அல்ல. தேவன் வருகிற போதாங்க மெய்யான சந்தோஷமே வருது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல கூட சில பணக்காரர்கள் இந்த கர்த்தருடைய சந்தோஷத்துக்கு எதிராக இருந்தாங்களாமா. குறித்து சந்தோஷத்திற்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க நானும் பார்க்கணுமா இருந்தா முதல்ல தேவன் யாருன்னு பார்த்தா தான் தேவனுடைய ராஜ்யம் எதுன்னு பார்க்க முடியும். தேவன் யார் அப்படின்னா இயேசு சொல்றாரு யோவான் 4வது அதிகாரத்துல, பிதா ஆவியாய் இருக்கிறார், தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறாரு. தேவன் ஆவியாய் நமக்குள்ள வருகிற போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரும்போதுதான் தேவனுடைய நீதி வருது, தேவனுடைய சமாதானம் வருது, தேவனுடைய சந்தோஷத்தை கொடுக்கிறார். இப்படி இந்த நாட்களில தேவனுடைய தூதனானவர் மூலமாய் கிடைக்கிற நீதி, சமாதானம், சந்தோஷத்தை பெற்று வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வரும் நாட்களில் உங்களுடைய நல்ல அபிஷேகத்தை எங்களுக்கு மறுபடியும் தாரும், மறுபடியும் உயிர்ப்பியும். ஆவியானவரே, நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, எங்களை உண்டாக்கிய கர்த்தருக்கு அடிமைகளாய் தேசத்துல ஆண்டவரே ஒரு சுதந்திரவாளிகளாய் வாழ ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.